நாம குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்டா. ஆனா குலதெய்வம் எது, கோயில் எங்க இருக்குன்னு எதுவுமே தெரியலையே. அத நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குடா. என்ன பேசாம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இதுதான் குலதெய்வம் சொல்லிடுவோமா? அதெல்லாம் தப்புடா. இப்ப இதுவும் தப்பா? ஆ. என்னன்னு சரி, இப்ப வேற என்னதான் பண்ணலாம், நீயே சொல்லு. பெரியப்பா கிட்டயும் கேட்டு பார்த்தாச்சு. அவரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கார்த்திகா கிட்ட நிலா பேசியிருக்கு. கார்த்திகா கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வச்சிருச்சு. ஆனா அவங்க கார்த்திகா கிட்ட சொல்லுவாங்களான்னு தெரியலையே. ஏன்னா கார்த்திகை கிட்ட அவங்க சொல்றதுக்கு என்னவானே? எதுக்கு கேக்குற, ஏன் கேக்குற அப்படின்னு நோண்டி நோண்டி கேட்பாங்க. அந்த பொண்ணு நமக்காக தான் கேக்குறான்னு சொல்லுச்சுன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்கல்ல. அதுவும் சரிதான். அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணே, நான் ஒரு வேலை பாத்திருக்கேன், அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாப்போமே. என்ன வேலைடா பார்த்த? நானே சொல்றேன், ரொம்பலாம் யோசிக்காதே, வா வா. என்னென்ன சொல்றீங்க? ஆமாப்பா, பெரியப்பா அப்படி சட்டுன்னு என்ன கூப்பிட்டு குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு சொல்லுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. பேசாம நாளைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிடலாமா? உனக்கு ஓகேவாப்பா? எனக்கு ஓகே தானே, நான் லீவ் மட்டும் சொல்லணும், சொல்லிக்கிறேன். உனக்குடா சோடா பாண்டி? எனக்கு ஓகேங்க. போலானே. நடக்கிறது எல்லாமே ஆச்சரியமா இருக்குடா. குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைச்சோம். ஆனா நம்ம கோயில் எங்க இருக்குன்னு கூட நமக்கு தெரியல. காலையில பெரியப்பா பார்த்து கோயில் எங்க இருக்குன்னு கேட்டேன். சொல்ல முடியாது, அது எங்க சாமி, நீங்க எல்லாம் சொந்தம் கொண்டாட கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப அவரே எங்களை பார்த்து கோயில் திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு, போயிட்டு வசேரான்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாரு. எப்படிதான் நடந்ததுன்னு என்னால சுத்தமா நம்பவே முடியல. கொஞ்ச நாளாவே பெரியப்பாக்கு மேல அன்பு ஜாஸ்தி ஆயிட்டு தானே இருக்கு. எல்லாம் நீ கார்த்திகா கல்யாணம் பண்ணிக்கிறதுனால வந்தது. அன்னைக்கு மட்டும் நீ அப்படி பண்ணாம இருந்தேன்னு வையேன், இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாததுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு பாத்தியா? டேய், இருக்க மாதிரி பேசாதா? பெரியப்பா அண்ணனை பத்தி பேசுறதா முக்கியம், மனசுக்கு பிடிச்சவள கல்யாணம் பண்றதாண்டா முக்கியம். அண்ணன் கார்த்திகாவை விட்டு கொடுத்துச்சு, அதை வச்சு பெரியப்பா பேசுறதுல ஒரு விஷயம் பேசிட்டு இருக்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லு. எதுக்கு திருக்கன்லாம் சொல்ற? இருக்க மாதிரி பேசினா அப்படியே சொல்லுவாங்க. ஏய், யாரா இருக்க? ஓர பேச்சு வாய உடைச்சு. ப்ளீஸ் பாண்டி. இத வச்சு ஒரு சண்டை ஆரம்பிக்காதீங்க. டேய், என்னடா நோய் நோயின்னு கத்திக்கிட்டு என்னடா டின்னர்? உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போடுறதுக்கு காரணமே தேவையில்லடா. அப்பா, நம்ம குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு.